ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டாக்கர்ஸ். இப்போ தமிழக அரசியலில் மிகவும் அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் என்ட்ரி. அவர் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் பற்றிய விவாதம் போயிட்டு இருக்கு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளிவரணும். முதல்ல நேற்று பார்த்தீங்கன்னா சேலம் பகுதியில் விஜய் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாரு. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. அந்த கூட்டத்தில் விஜய் அரசியல், மக்கள் பிரச்சனை, நீதி மாற்றம் ஆகிய விஷயங்களை பற்றி தெளிவாக பேசினாரு. ஆனா அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாகி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி மாநில தலைவர் கே அண்ணாமலை இல்லப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா பிஜேபி மற்றொரு முக்கிய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் விஜய் பற்றி பேசும்போது விஜயின் அரசியல் அனுபவம் இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாது என்று ஓப்பன் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம விஜயின் பர்சனல் லைஃப் பற்றி இன்டைரக்டாவும் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக திரிஷாவுடன் இருந்த பழைய ரூமரை மென்ஷன் பண்ணி செய்தாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப சோசியல் மீடியாவில் பெரிய டிபேட்டா மாறி இருக்குங்க. பலரும் இல்ல, நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் விமர்சனம் ஓகே, பட் ஆனா பர்சனல் லைஃப் அட்டாக் சரியா என்று கேள்வி எழுப்புகிறாங்க. இது மட்டும் இல்லாம பெண்கள் இன்வால்வ் பண்ணி பேசுவது தவறு என்றும் பலரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதே நேரத்தில் விஜய் ரசிகர் சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா ரிப்ளை கொடுத்து வந்துடுறாங்க. மீம்ஸ், வீடியோ, போஸ்ட் எல்லாம் வைரல் ஆகி வருகிறது. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, அவருக்கு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது. 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன் விஜய் ஃபேன்ஸ் கிளப் மெம்பர் ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்கு. எக்ஸாம்பிள் டிஃபெண்ட் பண்ணிட்டு வராங்க. விஜயின் அரசியல் ஃபியூச்சர் பெரிய டிஸ்கஷன் உருவாகிட்டு இருக்கு. ஒரு சில கிரிட்டிசைஸ் என்ன சொல்றாங்கன்னா, சினிமாவில் சக்சஸ்ஃபுல் ஆனது பாலிடிக்ஸிலும் சக்சஸ் கேரண்டி இல்ல. மற்றொரு சைடு சப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஆக்டர் சக்சஸ்ஃபுல் பாலிடிக்ஷன் ஆன ஹிஸ்டரி இருக்குது. அதனால்தான் விஜயும் ஃபியூச்சர் ஸ்ட்ராங் லீடர் ஆகலாம் என்று நம்புகிறாரு. இந்த கான்ட்ரவர்சி தான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை ஹைலைட் பண்ணுது. தமிழ்நாட்டு 2026 எலெக்ஷன் நெருங்கும் போது பாலிடிக்ஸ் டென்ஷன் அதிகரித்து வருகிறது. விஜய் ஆபீஸ்ல எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணுவாரா, அவர் எம்எல்ஏ சிஎம் கேண்டிடேட் வருவாரா, அவருக்கு மக்கள் ஆதரவு எவ்வளவு இருக்கிறது, இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் வரும் காலத்தில் தான் தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் கிளியர், விஜய் பாலிடிக்ஸ் என்ட்ரி செய்த பிறகு தமிழக அரசியல் லேண்ட்ஸ்கேப் ஒரு புதிய மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்குங்க. சப்போர்ட்டர்கள் கிரிட்டிசிஸ்க்கும் இடையில டிபேட் இன்னும் அதிகமாகுதுங்க. நண்பர்களே, இந்த இஷ்யூ பற்றி நீங்க நினைக்கிறீங்க? விஜய் பாலிடிக்ஸ் சக்சஸ் ஆகவாரா அல்லது சினிமா பாப்புலாரிட்டி மட்டும் லிமிட் ஆகிடுமா? உங்கள் கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.